Very nice. ஜெயமுண்டு பயமில்லை குருநாதா உன் பெயர் துணை. ஜெயமுண்டு பயமில்லை குருநாதா உன் பெயர் துணை. வளமுண்டு குறைவில்லை குருநாதா உன் பதம் துணை. வளமுண்டு குறைவில்லை குருநாதா உன் பதம் துணை. ஜெயமுண்டு பயமில்லை குருநாதா உன் பெயர் துணை. வளமுண்டு குறைவில்லை குருநாதா உன் பதம் துணை. நலிந்தோர்க்கெல்லாம் தெய்வம் நீ என் நல்வினை பயனாய் வந்தவனே. நலிந்தோர்க்கெல்லாம் தெய்வம் நீ என் நல்வினை பயனாய் வந்தவனே. துன்பம் துடைக்கும் பந்தம் நீ தூய சிலத்தால் மனம் கவர்ந்தவன். ஜெயமுண்டு பயமில்லை குருநாதா பெயர் துணை. வளமுண்டு குறைவில்லை குருநாதா உன் பதம் துணை. எழுதீபங்களும் எதிரொலிக்கும் எல்லோர் நாவிலும் நடம் புரியும். எழுதீபங்களும் எதிரொலிக்கும் எல்லோர் நாவிலும் நடம் புரியும். மகமந்திரமதை தந்து உலகாளும் முரளிதர மகராஜனே. மகமந்திரத்தை தந்து உலகாளும் முரளி மகராஜனே. ஜெயமுண்டு பயமில்லை குருநாதா உன் பெயர் துணை. வளமுண்டு குறைவில்லை குருநாதா உன் பதம் துணை. குருநாதா உன் பதம் துணை. குருநாதா உன் பதம் துணை. ஜானகிஜி ரொம்ப ரொம்ப அற்புதமா பாடினேன். தேங்க்யூ ஆர்த்தி சார். ரொம்ப அழகா இருந்து தேங்க்யூ நல்ல சார். சுதியோட ரொம்ப பர்ஃபெக்டா பாடினேன். சங்கீதம் போதும். கத்துருப்பேன் கொஞ்சம், இல்லைன்னா இந்த மாதிரி பாடத்துக்கு வாய்ப்பே தேங்க்யூ இல்லை. தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. குருநாதா உன் பதம் துணை ரொம்ப அற்புதமா பாடினேன். தேங்க்யூ சார். எல்லாம் உம் பெரியவாளுடைய ஆசீர்வாதம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இதே மாதிரி நிறைய அனுப்பிச்சுருங்கோ. வெறும் அனுப்புறேன் சார். பாட்டு வேணாலும் அனுப்பிச்சுருங்கோ. ஏன்னா நிறைய டைம் எங்களுக்கு ஆர்த்தி இருக்கும், ஆனா அதுக்கு இருக்கு பாட்டு சார், அது இருக்காது. அனுப்புறேன் சார். நிறைய இருக்கு, அனுப்புறேன் சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. தேங்க்யூ சார். உங்களோட ஆரோக்கியத்துக்காகவும் நம்ம உடல் நலமுக்காக தன்வந்திரி ஸ்லோகம் படிக்கலாம். ஓம் நமோ ॐ பகவதே भगवते வாசுதேவாய वासुदेवाय தன்வந்திரயே धन्वन्तरये மிருதகலசஹஸ்தாய कृतकलशहस्ताय சர்வாமய விநாசாய विनाशाय த்ரிலோக்யநாதாய लोक्यनाथाय தன்வந்தரி மகாவிஷ்ணவே நமः. महाविष्णवे नमः। ஓம் நமோ ॐ नमो பகவதே भगवते வாசுதேவாய वासुदेवाय தன்வந்திரயே धन्वन्तरये மிருதகலசஹஸ்தாய सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः। ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्तरये कृतकलशहस्ताय वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः। जय श्री कृष्ण जी। प्रार्थना श्लोक चित्रा जी சொல்றீங்களா? सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम्
अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादां शङ्करलोकशङ्करम्. பியூட்டிஃபுல், வெரி நைஸ். பகவத் பாதம். அந்த அதுக்கு எல்லா இடத்துலயும் இந்த கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு. பாக்கி எல்லாம் ஃபண்டாஸ்டிக்கா சொல்ற. भगवत्पादं. பகவத் வருது, இது பகவத் சொன்னேன்ல. ஓகே. ஹ கலந்து பகவத் பகவத் கிட்டத்தட்ட கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணா பகவத் சரியாயிடும். பகவத் பாதம். பர்ஃபெக்ட் ஜி, வெரி நைஸ். ஸோ நன்றி. 10 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். சித்ராஜி, நான் சொல்லிட்ட அப்புறம் நீங்க திருப்பி சொல்றீங்களா இல்ல நீங்களே சொல்லிக்கிறீங்களா? சொல்லுங்க நீங்க சொன்ன அப்புறமே நான் சொல்றேன். ஓகே. भज गोविन्दं गोविन्दं भज मूढमते, सम्प्राप्ते सन्निहिते काले नहि नहि रक्षति डुक्रिङ्करणे। मूढजहीहि धनागमतृष्णां कुरु सद्बुद्धिं मनसि वितृष्णां, यल्लभसे निजकर्मोपातं वितन्तेन विनोदय चित्तम्। नारीस्तनभरनाभीदेशन् दृष्ट्वा मागामोहावेशम्, एतन्मांसवसादिविकारं मनसि विचिन्तय वारं वारम्। नलिनीदलगतजलमतितरलं तद्वज्जीवितमतिशयचपलं, विद्धिव्याध्यभिमानग्रस्तलोकं शोकहतं च समस्तम्। यावद्वित्तोपार्जनसक्तस्तावन्निजपरिवारो रक्तः, पश्चाज्जीवति जर्जरदेहे वार्तां कोऽपि न पृच्छति गेहे। यावत् पवनो निवसति देहे तावत् पृच्छति कुशलं गेहे, गतवति वायौ देहापाये भार्या बिभ्यति तस्मिन् काये। बालस्तावत् क्रीडासक्तस्तरुणस्तावत् तरुणीसक्तः, वृद्धस्तावत् चिन्तासक्तः परमे ब्रह्मणि कोऽपि न सक्तः। काते कान्ता कस्ते पुत्रः संसारोऽयमतीव विचित्रः, कस्य त्वं वा कुत आयातस्तत्त्वं चिन्तय तदिह भ्रातः। सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्त्वं निश्चलतत्त्वे जीवन्मुक्तिः। वयसि गते कामविकारः शुष्के नीरे कासारः, क्षीणे वित्ते परिवारः ज्ञाते तत्त्वे संसारः। ஆரம்பிக்கட்டா? भज गोविन्दं गोविन्दं भज मूढमते, सम्प्राप्ते सन्निहिते काले नहि नहि रक्षति डुक्रिङ्करणे। मूढजहीहि धनागमतृष्णां कुरु सद्बुद्धिं मनसि वितृष्णां, यल्लभसे निजकर्मोपातौ वित्तं तेन विनोदय चित्तम्। नारीस्तनभरनाभीदेशं दृष्ट्वा माघामोहावेशम्, एतन्मांसवसादिविकारं मनसि विचिन्तय वारं वारम्। नलिनीदलगदजलमदितरलं तत्त्वज्जीवितमतिशयचबलं, विद्धिव्याध्यभिमानग्रस्तल्लोकं सोहहतं च समस्तम्। यावद्वित्तोपार्जनसक्तस्तावन्निजपरिवारो रक्तः, पश्चाज्जीवति जर्जरदेहे वार्तां कोऽपि न पृच्छति गेहे। यावत् पवनो निवसति देहे तावत् पृच्छति कुशलं गेहे, गतवति वायौ देहापाये भार्या बिभ्यति तस्मिन् काये। बालस्तावत् क्रीडासक्तस्तरुणस्तावत् तरुणीसक्तः,
वृद्धस्तावच्चिन्तासक्तः परमे ब्रह्मणि कोऽपि न सक्तः काते कान्ताकस्ते पुत्रः संसारोऽयमतीव विचित्रः कस्य त्वं वा कुत आयातस्तत्त्वं चिन्तय तदिह प्रातः सत्सङ्गत्वे निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वे जीवन्मुक्तिः वयसि गते कः कामविकारः शुष्के नीरेखः कासारः क्षीणे वित्ते कः परिवारः ज्ञाते तत्त्वे कः संसारः जय श्री ஐயோ कृष्ण ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணஜி அவர் ரொம்ப அழகா சொன்னார். அப்படியே நன்றி நல்ல இந்த ஸ்பீடும் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ரொம்ப அழகா சொன்னார். நல்லா நல்லா கத்துருக்கேள். நன்றி என்கிட்ட நன்றி கத்துருக்கலோ எங்கேருந்து கத்துருக்கலோ நல்லா கத்துருக்கேள். ரொம்ப நல்லா சொல்றேன். வெரி நைஸ். எல்லாருமே இந்த சொன்ன மாதிரி இந்த 2 நாள் கிளாஸ்ல சொன்ன மாதிரி யாருக்காவது இந்த ரிவிஷன் சொல்லணும் அப்படின்னா அவ வந்து அவளோட ஆடியோவை அனுப்பிச்சிட்டேன்னா அது கொஞ்சம் ஏன் ஆடியோ கேட்குறோம்னா அது கொஞ்சம் கேட்டுட்டு அதில் ஏதாவது கொஞ்சம் குறை இருந்ததுன்னா கரெக்ட் பண்ணின்னு சொல்லாமே. ஏன்னா எல்லாரும் கேட்குறோம், அது யூடியூப்ல வேற போடுறோம், நல்லா இருக்கணும்னு சொல்றதுக்கு தான் அது கேட்குறோம், தப்பான்னு வச்சுக்காதீங்க. ஸோ அதுக்கு அந்த ரெக்கார்டிங் அனுப்பிச்சிட்டேன்னா அந்த ரிவிஷன் நீங்க பண்ணலாம். ஸோ அது உங்களுக்கும் ப்ராக்டிஸ் ஆன மாதிரியே இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்லோகம் சொல்றதுக்கும் 2, 3, 4 ஸ்லோகம் அப்படின்னு சொல்ல வரைச்ச அந்த கான்சென்ட்ரேஷனும் ஃபோக்கஸும் அதோட அதிகமாகிறதுனால மனசு முழுக்க இதுல செலுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஏன்னா சாண்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இதுல ஸ்லோகங்கள் அர்த்தம் கத்துண்டு அதோட அதை பத்தி விவாதிச்சுட்டு இருக்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த சாண்டிங்கிறது ரொம்ப முக்கியமானது. பகவத்கீதை சொல்லிக் கொடுக்கறச்சும் சொல்றேன், அது இப்பயும் நிறைய சில பேர் புதுசா வந்திருக்காள், அதுக்காக ரிப்பீட் பண்றேன். இந்த சாண்டிங்கிறது உள்ளேந்து வருது. அது வரைச்ச எல்லாம் என்ன வார்த்தைகளா வருது, சத்தங்கள் சப்தங்கள். இந்த சப்தங்கள் ஒரு வைப்ரேஷன் உண்டாக்குறது. பகவான் இந்த சப்தம் தான் ஏன் யூஸ் பண்ணிருக்கா? ஏன்னா சம்ஸ்கிருதம்ங்கிற அந்த பாஷைங்கிறது நிறைய வார்த்தைகளுக்கும் அதே மீனிங் வரலாம். இந்த அந்த மீனிங்க்கு இதை யூஸ் பண்ணலாம், இந்த மீனிங் இந்த வேர்டுக்கு அந்த இந்த வேர்டையும் யூஸ் பண்ணலாம், வேற ஒரு வேர்டையும் யூஸ் பண்ணலாம், அர்த்தம் அதே தான் இருக்கும். கிராமரும் ரொம்ப சம்ஸ்கிருதத்தோட ரொம்ப அழகானது, முன்னாடி பின்னாடி சேர்த்து வச்சுன்னு போடலாம். ஆனா இது மாதிரிதான் போடுறா பகவான். பகவத்கீதை சொன்னா இந்த மாதிரி தான் சொல்லியிருக்கார், இந்த வார்த்தைகள் தான் யூஸ் பண்ணியிருக்கார். அதே மாதிரி ஆச்சாரியால் பகவானுக்கு சமம் நமக்கு, அவரும் இந்த வார்த்தைகள் தான் யூஸ் பண்ணியிருக்கார். ஏன்னா அந்த மாதிரி வைப்ரேஷன் நமக்குள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா அந்த வைப்ரேஷன் உள்ள வர வர எதுலையுமே நீங்க வைப்ரேட் பண்ணீங்கன்னா அதுல இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் கீழே விழுந்துரும். ஒரு கயத்தை கட்டி வச்சு அதை கொஞ்சம் வைப்ரேட் பண்ணி விட்டேன்னா அதுல இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில போயிடும். இப்ப அந்த மெத்தையில இப்படி டங்குன்னு அடிக்கிறோமே, அடிச்சா என்ன ஆகுது? வைப்ரேட் ஆகுது. வைப்ரேட் ஆனோன்னு என்ன ஆகுது? அந்த இருக்கிற தூசி எல்லாம் தனியா போயிடும். அந்த தூசி எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கிற தூசி எல்லாம் தனியா போறச்ச, அழுக்கெல்லாம் போறச்ச வெளிச்சம் வரும். இந்த வெளிச்சம் வந்துன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த பிரம்மன் நமக்கு தெரியறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு அது. ஸோ சாண்டிங்கிறது அவ்வளோக்கு அவ்வளோ முக்கியம். ஏன்னா அந்த அந்த ஒளி இருக்கறச்சதான் படிக்கணும். ஒளி இருக்கறச்சதான் அந்த எது எது இந்த ஸ்லோகத்தோட அர்த்தமோ அது சரியா நமக்கு பதிவானோம்னா அதுக்கு அந்த ஒளி வேணும் உள்ள. அதுக்காக அந்த சாண்டிங் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எல்லாரும் இந்த சாண்டிங் எதுக்கு, வெறும் கதை கேட்டுட்டு போலாமே அப்படின்னு வச்சுக்க வேண்டாம். ஏன்னா நம்ம இங்க சேர்ந்திருக்கிறது சத்சங்கம். ஏன்னா அந்த சத்சங்கம் என்ன, பகவான் ஆச்சாரியர் என்ன சொல்றாரு? சத்சங்கத்வே நிச்சங்கத்துவம். அந்த நிச்சங்கத்துவம் வரணும்னா இது சத்சங்கமா இருக்கணும்.
சத்சங்கமா இருக்கணும்னா இந்த மாதிரி சாண்டிங் பண்ணணும், புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். ஸ்ரவணம் கேட்கறது, ஸ்மரணம் ஞாபகம் வச்சுக்கிறது, மனனம் அதை பத்தி சிந்திக்கிறது, நிதித்தியாசனம் அதை நம்ம வாழ்க்கையில கொண்டு வருது. இந்த 4 விதம் இருக்கு, இந்த 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. இந்த 4 ஸ்டெப்ல எதுவுமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. மிஸ் பண்ணா அந்த முழு நாலேஜ், முழு ஞானம் நமக்கு கிடைக்கிறது இல்லை. அதுக்காக தான் இந்த சாண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருக்கெல்லாம் சாண்ட் பண்ணும், ரிவிஷன் பண்ணும் அப்படின்னு இருந்தாலும் அதோட ஆடியோ அனுப்பிச்சிட்டு கிளாஸ்ல சாண்ட் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. ஸோ 10வது ஸ்லோகத்துல ஆதிசங்கரர் சொல்றார், வயது முடிந்த பின் இந்த காமம்லாம் எங்க போயிடுது, காமம்லாம் எங்க அப்படிங்கிறார். நீர்லாம் வறண்ட பின் அந்த குளம் எங்க? க்ஷீணே வித்தே கப்பரிவார, செல்வமெல்லாம் குறைந்த பின் இந்த பரிவாரம் எங்க? அதே மாதிரி இந்த தத்துவத்தை அறிந்த பின் இந்த சம்சாரம்ங்கிற சுழற்சி எங்க இருக்கு? அதெல்லாம் இல்ல அப்படின்னு நம்ம மண்டையில நல்லா ஒண்ணு அடிக்கிறார். அதை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி அடுத்த ஸ்லோகம் சொல்றார். மா குரு தனஜன யௌவன கர்வம் ஹரதி நிமேஷாத் காலஸ் சர்வம் மாயாமயமிதமகிலம் ஹித்வா பிரக்மபதம் த்வம் பிரவிஷத்விதித்வா. மா குரு பண்ணாதே, குருனா பண்றது, மா குருனா பண்ணாதே. தன செல்வம், ஜன மனிதர்கள், யௌவன இளமை, கர்வம் கர்வம், ஹரதி விட்டு, நிமேஷாத் நிமிடத்தில், காலம் காலம் நேரம், சர்வம் எல்லாம், மாயாமயம் முழுதாக மாயம், இதம் இந்த, அகிலம் உலகம், ஹித்வா கைவிட்டு, பிரக்மபதம் பிரம்மநிலை, துவம் நீ, பிரவிஷ நுழைவது, விதித்வா அறிந்த பின். உன்னுடைய செல்வம், உன்னுடைய ஆட்கள், உன்னுடைய இளமை, அது மேல் கர்வம் கொள்ளாதே. காலம் இவையை நிமிடத்தில் அழித்துவிடும். இந்த உலகம் வெறும் மாயை என்று அறிந்த பின் அதை விட்டு பிரம்ம நிலையில் நுழை, பரமநிஜத்தை நாடு அப்படின்னு நமக்கு அட்வைஸ் கொடுக்கிறார். ஒரு வருஷமா பார்க்கலாம். மா குரு தனஜன யௌவன கர்வம், மா குரு, மா நெடில் எழுத்து, குரு ரெண்டுமே குரல் எழுத்துகள், தனஜன சாரி தனஜன எல்லாமே குரல் எழுத்துகள், யௌவன கர்வம், யௌவன அழுத்தி சொல்லணும், வன கர்வம், கர் ரப்பார் கொடுத்து, கர்வம் ஹரதி நிமேஷாத் கால சர்வம், ஹரதி எல்லாமே குரல் எழுத்துகள், ஹரதி இழுக்கக்கூடாது, ஹரதினி, ஹரதினி தீனி எல்லாமே குரல் எழுத்துகள், இழுக்காம சொல்லணும். ஹரதி நிமேஷாத் கால சர்வம், மாயாமயமிதமகிலம் ஹித்வா, மாயா நெடில் எழுத்துகள், மயமித எல்லாமே குரல் எழுத்துகள், மாயாமயமித மகிலம், இம்ம அண்ட் இருக்கிறதுனால ரெண்டு சேர்த்து சொல்லிடலாம். மாயாமயமிதமகிலம் ஹித்வா அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா மாயா மயமிதம் அகிலம் ஹித்வா அப்படி சொல்றது தப்பு இல்லை, சேர்த்து சொல்லலாம்.
மாயாமயமிதமகிலம் ஹித்வா அப்படின்னு நிறுத்தாம ஹித்வா பிரஹ்ம துவா பிர துவா மேல ஒரு ஆகாத் கொடுத்து ஏன்னா பன்ற ஜாயிண்டா இருக்கிறதுனால மாயாமயமிதமகிலம் ஹித்வா பிரஹ்ம त्वा ब्रह्म त्वा ब्र त्वा में लगात करते त्वा ब्रह्म पदं त्वं ब्रह्म हण्म ब्रह्म पदं त्वं प्रविश विदित्वा எல்லாமே குரல் எழுத்துகள் प्रविश विदित्वा दी में लगात करते मा कुरु धनजन यौवन गर्वं हरति निमेषात् कालः सर्वम् मायामयमिदमखिलं हित्वा ब्रह्मपदं त्वं प्रविश विदित्वा ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்லோகம். இந்த தப்பான கர்வம் நமக்குள்ள இருக்கு. கர்வம்னாலே தப்பு. அதுலயும் எந்த மாதிரியான தப்பான விஷயங்கள் நம்ம மனசுல ஓடிட்டு இருக்கு. இந்த தப்பான விஷயங்கள் நம்ம மனசுல இருக்கிறதுனால்தான், இந்த கர்வத்தினாலதான் நமக்கு இந்த சம்சாரங்கிற இந்த சுழற்சியில நம்மள வந்துட்டே போயிட்டு இருக்கோம். அதாவது ஜனனம் மரணம் ஜனனம் மரணம். இந்த ஜனனம் மரணம் இந்த சுழற்சியிலேருந்து வெளியில வரணும் அப்படின்னா இந்த கர்வம் இந்த தப்பான நினைவுகள் நமக்கு இருக்கக்கூடாது. இது ஏன் ஆறுது இந்த கர்ப்பம்? ஆச்சாரியர் சொல்றார், தனம் ஜனம் யௌவனம், அதாவது செல்வம், ஜன்னம், ஆட்கள், உற்றார் உறவினர்கள், நம்மள பரிவாராக, அதையும் நமக்கு வேலை பண்றவா வாழலாம். இதெல்லாம் நம்ம கர்வம் கொடுக்கறது. இன்னொன்னு நம்மளோட யௌவனம், என்னை யாராலையும் அடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கர்வம் இந்த யௌவனத்துல வருது. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் வெளியில இருக்கிறது. இது மேல, இது வெளி உலகத்துக்கு தான் இது மேல கண்ட்ரோல் இருக்கு. நமக்கு அது மேல கண்ட்ரோல் கிடையாது. மனுஸ்மிருதியில ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம், சர்வம் பரவசம் துக்கம், சர்வம் ஆத்மவசம் சுகம், ஏதத் வித்யா சமாசேன லக்ஷணம் சுக துக்கயோகோ. சர்வம் பரவசம், இன்னொருத்தரோட வசத்துல இருக்கிறது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் துக்கம். சர்வ ஆத்மவசம் சுகம், ஆத்மவசம் எனக்குள்ள எது வசம் பண்ண முடியுமோ அதெல்லாம் சர்வமும் சுகம். ஏதத் வித்யா சமாசேன லட்சணம் சுக துக்கயோகோ. இதெல்லாம் தான் சுகம் துக்கத்தோட டெஃபினிஷன் அப்படின்னு எவ்வளவு சிம்பிளா. ஹாப்பினஸ்க்கு டெஃபினிஷன் கிடையாது அப்படின்னு சொல்றவாளுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். நம்மளோட புராணங்கள்ல இவ்வளவு அழகா எழுதியிருக்கு. துக்கம்ங்கிறது எதெல்லாம் பரவசம் இருக்கோ அதெல்லாம் துக்கம், எதெல்லாம் ஆத்மவசம் இருக்கோ இதெல்லாம் சுகம். சோ இந்த தனம், இந்த ஆட்கள், ஜனம் அண்ட் இந்த யௌவனம், இந்த இளமை பருவம், இதெல்லாம் பரவசம் இருக்கு, நம்ம வசத்துல இல்ல. இதெல்லாம் அதை எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த கர்வம் தான், இது என்னோடது, இது என்னோடது, இது என்னோடது, என்னோட செல்வம், என்னோட ஆட்கள், என்னோட ஐடியாஸ், என்னோட பலம் அப்படின்னு சொல்றதுனால்தான் இந்த கர்வம் வருது. இது வெளியில இருந்தான் வருது, வெளி உலகத்தில இருந்தான் இந்த கர்வம் வருது.
நமக்கு தான் தான் அப்படின்னு இருந்தோம்னா இது யௌவனம்னு தெரியாது, இது தனம்னு தெரியாது, இது நம்மளோட ஆட்கள்னு தெரியாது நமக்கு. ஆனா இதெல்லாம் வெளியில இருந்து சொல்றதுனால்தான் நமக்கு இதெல்லாம் நம்மளோடது, நம்ம அழகா இருக்கோம் அப்படின்னு தோன்றுது. ஒரு ரோஜா செடி இருந்துதான், அழகான ரோஜா பூ அதுல வந்துருக்கு. அது ஒரு சின்ன வனம், அதுக்குள்ள இந்த ரோஜா மலர். அந்த வனத்துல நிறைய விதவிதமான மரங்கள் செடிகள்லாம் இருக்காம். இந்த ரோஜா மலரை பார்த்து பக்கத்துல இருக்கிற ஒரு ஒரு மரம் சொல்றதாம், எவ்வளவு அழகா இருக்கு, நான் உன்ன மாதிரி அழகா இருக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, அவ்வளவு நீ அழகா இருக்க அப்படின்னு சொல்லுதான். அதுக்கு அந்த ரோஜா பூ பார்த்து, எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிருமா, கவலைப்படாத, வருத்தப்படாதே. ஆனா அந்த மரம் சொல்லுதான், இல்ல இல்ல, உன் மாதிரி ஒரு அழகு நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு இன்னொருத்தர் அந்த மரம் சொல்றதுனால்தான் இந்த ரோஜா பூக்கு தான் ரொம்ப அழகு அப்படின்னு ஒரு கர்வம் வருது. இந்த வனத்திலேயே மிக அழகான இருக்கிறது நான் தான் அப்படின்னு அது சொல்ல ஆரம்பிக்குது. பக்கத்துல இருக்கிற பூக்கள்லாம், இன்னும் பக்கத்துல இருக்கிற பூச்செடிகள் எல்லாம் இருக்கு, நிறைய பூக்கள் இருக்கு. நீ எதுக்கு தனத்தானே இவ்வளவு அழகுன்னு சொல்லிருக்க, நீயும் நல்லா இருக்கிற பூ மாதிரி தானே நீயும் ஒரு பூ. அதுக்கு அந்த ரோஜா பூ சொல்லலாம், எல்லா பூக்களும் இருந்தாலும் அதெல்லாம் என்னை பார்த்து நான் அழகா இருக்கேன் அப்படின்னு சொல்றது. அங்க பாரு, அந்த பாத்தி மரம் இருக்கு, முள்ளுக்கு முள்ளா இருக்குது, அதை பார்த்து யாரும் அழகு இருக்குன்னு சொல்றதில்லை, என்னை பார்த்துதான் எல்லாரும் சொல்றா. அப்ப அந்த மரம் முதல்ல அதை புகழ்ந்து அந்த மரமே சொல்றதா, என்ன இது, நீ இப்படி பேசுற, அழகுங்கிறது என்ன இப்படி தன்னைத்தானே ரொம்ப அழகு அப்படின்னு, இந்த அழகுக்கு ஒரு பரிமாணமே கிடையாது, நீ என்ன தன்னைத்தானே ரொம்ப அழகுங்கிற, ஒன்றின் தானே இந்த முள்ளெல்லாம் இருக்கு அப்படிங்கறதான். அதுக்கு அந்த ரோஜா சொல்றா, நீ நல்ல மரம் நினைச்சேன், உனக்கு டேஸ்டே இல்ல, அந்த பாத்தி செடியில இருக்கிற முள்ளையும் பார்த்து, எனக்கு இருக்கிற அந்த முள்ளையும் பார்த்து, என்னோட அழகையும் பார்த்து ரெண்டும் ஒண்ணு அப்படின்னு சொல்றியே, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த பாத்தி செடியை பார்த்து பார்த்து அதுக்கு இன்னும் அதுக்கா இப்படி சொல்லிட்டானே, அந்த பாத்தி செடியை பார்த்து பார்த்து அதுக்கு ஒரு கோவம் வந்துட்டு இருக்கான். அந்த பாத்தி செடியில இருந்து எப்படியாவது தள்ளி எங்கேயாவது போயிடலான்னு ட்ரை பண்ணதான் முடியறது இல்ல. அந்த ரோஜாக்கு ரொம்ப கோவம் அதுதான், இவ்வளவு அசிங்கமான ஒரு செடி, அது என்னோட நெய்பரா இருந்து நிக்கான் இருக்கே, எப்படியாவது இங்க இருந்து ஓடி போயிடணும். ஆனா அந்த பாத்தி செடி கம்முன்னு இருக்கான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, இது நல்ல வசந்தம் காலம் போயிட்டு வெயில் காலம் வருது, தண்ணி எல்லாம் வறண்டு போயிடுறது, இந்த ரோஜா பூவும் வறண்ட ஆரம்பிச்சிருது. அப்ப இந்த ரோஜா பாக்குறது, சின்ன சின்ன பறவைகள்லாம் அந்த பாத்தி செடி மேல குத்தி 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 குத்திட்டு அதுல இருக்கிற இந்த ஜலத்தை குடிச்சுட்டு பறந்து போயிடுறதாம். இந்த ரோஜா பூ அந்த மரத்தை கேட்கறதா, இது என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னுதான். இல்ல, அந்த பறவைகளுக்கு எல்லாம் தாகம் எடுக்கிறது இல்லையா, அந்த பாத்தி செடியில இருக்கிற அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு அது பறந்து போயிடுறதாம். அப்ப அந்த பாத்தி செடிக்கு வெளிக்கிறது இல்லையா, வெளிக்கிறதா இருக்கும். ஆனா அந்த பாத்தி செடிக்கு இந்த மாதிரி தன்னால ஒருத்தருக்கு உபயோகமா இருக்குமே அப்படிங்கிற நினைச்சுதான் அதுக்கு இன்னும் நல்லதா நல்லதா தோன்றது. அப்பதான் அந்த ரோஜா பூக்கு புரியறதாம், ஓ இந்த பாத்தி செடியில தண்ணி இருக்கா அப்படின்னு. ஆமாம், தண்ணி இருக்கு, உனக்கும் வேணும்னா இங்க இந்த பாத்தி செடிட்டேந்து
அந்த பறவைகள்கிட்ட கேட்டா அந்த பறவைகள்லாம் அந்த தண்ணி எடுத்து உனக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதா. முதல்ல இந்த ரோஜா வந்து சேச்சே, நான் இவ்வளவு பெரிய இவ்வளவு அழகானது அப்படிலாம் கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணித்தான். 2 நாள் 3 நாள் ட்ரை பண்ணிதான். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுதான் ஜலம் இல்லாம நம்மளுக்கு ஒண்ணும் கிடையாது, இந்த ஜலம் தேவை நமக்கு அப்படின்னு அந்த பறவைகள்கிட்ட சொல்லிட்டு அந்த பறவைகள் எல்லாம் தண்ணி எடுத்துட்டு அதை கொடுக்கறதுதான். அப்புறம் அந்த அந்த ரோஜாவோட அந்த கர்ப்பம் அழியறதுதான். சோ இந்த கர்ப்பம்ங்கிறது முதல்ல எங்கேன்னு வருதுன்னா, வெளியில ஒருத்தர் இருக்கா நம்மள சொல்றதுனால தான் நமக்கு அந்த கர்வமே வருது. யாருமே சொல்றவா இல்லைன்னா நமக்கு கர்வமே வராது. இந்த வெளி உலகத்தால் தான் இந்த கர்வம். அண்ட் இந்த கர்வம் வந்து வெளியுலகத்தால் வந்தாலும் அது வருது நமக்குள்ளதான் வருது. அண்ட் பேசிஸ் ஒண்ணுமே கிடையாது. அது தான் அழகு அப்படிங்கிறதுக்கான ஒரு பேஸே கிடையாது. ஆனா இன்னொருத்தர் சொல்லிட்டாலே என்ன நான் அழகுதான், நான் அழகுனா இன்னொருத்தர் வந்து அழகு இல்லை அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட். சோ இந்த அழகு, யௌவனம், இந்த செல்வம், இந்த ஜனம், இந்த மாதிரியான கர்வங்கள் நமக்குள்ள இருக்கு. அதை வச்சுக்காதே அப்படிங்கிறது. ஏன் வச்சுக்காதே அப்படிங்கிறது? ஏன்னா அது காலம் வந்தோன்னா இதெல்லாம் நிமிஷத்துல மறைஞ்சு போயிடும். நீ எதுல இருந்து கால் வச்சுன்னு இதுதான் ஸ்திரம் அப்படின்னு அது மேல கால் வச்சு நிக்கிறியோ, பில்லர் மாதிரி அது உங்களுக்கு, அந்த பில்லர் மேல அந்த வீடை கட்டிட்டு இருக்கியோ, அந்த பில்லர்லாம் நிமிஷத்துல கரைஞ்சிரும் காலம்ங்கிறதுனால. எவ்வளவுதான் பணம் வச்சிருந்தாலும் அது கரையறதுக்கு இது ஒரு நிமிஷம் எடுக்காது. ஒரு வெள்ளம் வரது நீங்க பார்த்திருப்பீள், டிவில தான் நிறைய பாட்டி காமிப்பா. படத்துல பார்த்து தான் நமக்கு தெரியும். வெள்ளம்லாம் நம்ம ஜாஸ்தி பார்த்தது இல்ல. இந்த சுனாமி எல்லாம் வந்தது, வீடோட வீடு அப்படியே அதுல விழுந்துன்னு மறந்து போயிடுது. நிமிஷத்துல வீடு இப்படி நிக்கிறது, நல்ல அஸ்திவாரத்துல ஸ்திரமான பில்லர்ஸ், அந்த பில்லர் மேல அந்த வீடு நிக்கிறது. அந்த வெள்ளம் வந்தோன்ன நிமிஷத்துல கரைஞ்சு போயிடுது, அந்த வீடு எங்க இருக்குன்னே தெரியல. அந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு யௌவனம், இந்த மாதிரியான ஜனங்கள், இந்த மாதிரியான செல்வம் அப்படிங்கிற தூண் மேல நம்ம நின்னுட்டு இருக்கோம். ஆனா அந்த காலங்கிறது இப்படி அது போயிடும். எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் போயிடும். ஒரு தடவை குபேரன் குபேரன் எல்லாருக்கும் ரொம்ப செல்வந்தமானவன். அவனுக்கு வந்து கர்வம் வந்துதான், எனக்கு இருக்க இவ்வளவு செல்வம் இருக்கு, நான் வந்து இந்த உலகத்துல எல்லாருக்குமே சப்ளை பண்ண முடியும், அந்த அளவுக்கு என்கிட்ட செல்வம் இருக்கு. அந்த செல்வம் வர்றதுனால கர்வம் வந்துருது அவனுக்கு. அந்த கர்வத்துல அவன் வந்து சொல்றான், இந்த 3 உலகத்துல எவ்வளவு ஜீவன் இருக்கோ எல்லாருக்கும் நான் சாப்பாடு போடுறேன் அப்படின்னு, எல்லாரையும் வாங்கோ எங்க வீட்டுக்கு, நான் எல்லாருக்கும் உணவு கொடுக்கிறேன் அப்படின்னு எல்லாருக்கும் அழைப்பிதழ் கொடுக்கறானா. அந்த கர்வம் அவன் தலைமையில எவ்வளவு ஏங்கி இருக்குன்னா, அவன் உடனே ஒரு ஒரு அழைப்பிதழ் சிவனுக்கு அனுப்புறாராம். சிவன் வந்து அந்த அழைப்பிதழை பார்வதிக்கு கொடுத்து, இந்த அழைப்பிதழ் அன்பால வரல, கர்வத்தினால வந்திருக்கு அப்படிங்கிறான். பார்வதியும் ஆமாம் அப்படிதான் அது புரியுது, சரி இது என்ன பண்ணலாம், நமக்கோ அழைப்பிதழ் வந்திருக்கு, நம்ம போய் தானே ஆனம் அப்படிங்கிறான். அதுக்கு சிவன் சொல்றாராம், நம்ம போக வேண்டாம், நம்ம குழந்தைகளை அனுப்பலாம் அப்படிங்கிறான். யார் அனுப்பலாம்? பிள்ளையாரே நீங்கள் போய் அவர் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறான்னு போயிருக்கா, நீங்களும் போய் சாப்பிட்டு வாங்க அப்படின்னா. பிள்ளையார் சொல்லலாம், நான் எவ்வளவு கொடுப்பாலும் அவ்வளவு, எனக்கு எவ்வளவு எனக்கு போருங்கிற அளவுக்கு நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன், எனக்கு தெரியும் இல்லையா அவனுக்கு, நான் சாப்பிட்டுறேன். சரிங்க, அவர் குபேரன் வீட்டுக்கு போறான். குபேரன் வந்து, வா நீங்க பிள்ளையாரே வாங்கோ, உங்களுக்கு எவ்வளவு உணவு வேணுமோ சாப்பிடுங்கோ
அப்படிங்கிறா. பிள்ளையார் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருக்காராம். முதல்ல இந்த குபேரன் சிரிப்பு வருதான், நீ எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கோ, உனக்கு தர எவ்வளவு சாப்பிடனாலும் அவ்வளவு என்கிட்ட இருக்கு, அவ்வளவு செல்வம் என்கிட்ட இருக்கு. ஆனா பிள்ளையாரோட பசி அடங்குறதே இல்லையா, சாப்பிட்டுட்டே இருக்காராம், சாப்பிட்டுட்டே இருக்காராம். சாப்பிட்டு சாப்பிட சாப்பிட உணவெல்லாம், உணவுக்கு எவ்வளவு இருந்தோ அதெல்லாம் காலி ஆயிடுதான். பாத்திரத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாராம். பாத்திரம் போயிடுச்சுன்னா அதுல இருக்கிற அந்த பில்டிங், அந்த எதெல்லாம் கையில கிடைக்கிறதோ அந்த மகள், அதுல இருக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாராம். அந்த மகளே கீழே விழுந்துருதான். குபேரன் பாக்குறான், என்னால முடியல, இனிமே உனக்கு எனக்கு தரத்துக்கு உனக்கு ஒண்ணுமே இல்லையே. ஆனாலும் பிள்ளையார் சொல்ல, எனக்கு இன்னும் பசி தாங்கறது இல்லையே, பசி எனக்கு ஏதாவது கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிறதான். அதுக்கு குபேரன் சொல்றா, இப்ப நீங்களே சொல்லுங்க, நீ என்ன சாப்பிடுவேல் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாராம், பார்வதி இருக்கா என்னோட தாய், அவள் ஒரு கிண்ணத்துல வெறும் கொஞ்சம் சாதம் தருவா, அதை கொண்டு வாங்கோ அப்படிங்கிறாராம். அவர் குபேரன் உடனே ஓடி போய் அதை கொண்டு வரா. அதை சாப்பிட்ட உடனே பிள்ளையாரா, அப்பா எனக்கு இப்ப வயர் ரொம்ப எடுத்து அப்படின்னாரா. குபேரன் சொல்றா, நீங்க இவ்வளவு சாப்பிட்டே அப்பவும் உங்களுக்கு வயர் ரொம்பல, ஆனா இத்தினூண்டு ஒரு கிண்ணத்துல இருக்கிற அரிசி சாப்பிட்டோன்னு எப்படி உங்களுக்கு சொல்ல, அது கர்வத்துல வந்தது, நீ கொடுத்த சாப்பாடு, அதோட பசி அடங்கவே அடங்காது. இது அன்பினால் வந்தது, அதோட நாள் தான் அதோட பசி அடங்குகிறது. சோ எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் அதெல்லாம் போயிடும் நிமிஷத்துல. பணம் இருக்கட்டும், உற்றார் உறவினர்கள் எல்லாம் இருக்கட்டும், நம்மளோட ஆட்கள் இருக்கட்டும், நம்மளோட இந்த யௌவனம் இருக்கட்டும், இதெல்லாம் வெளியில இருந்து வருது, இதெல்லாம் நிமிஷத்துல போயிட போறது. சோ நிமிஷத்துல போக போறது அப்படின்னா என்ன பண்ணணும்? இதெல்லாம் விடு அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்ற? மாயா மாயாமயமித அகிலம் மித்வா, இதெல்லாமே மாயம். இந்த தனம், இந்த யௌவனம், இந்த ஆட்கள், இதெல்லாமே மாயாமயமிதம் அகிலம் மித்வா, இந்த அகிலமே மாயம். மாயை அப்படிங்கிறது என்ன? மாயைன்னா மித்யா. மாயம் மித்யா ரெண்டும் ஒண்ணுதான். பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்வா, ஜெகன் மித்யா நேதிகம் சொன்னோம். பிரம்மம் சத்தியம், ஜெகன் மித்வா, மித்யா. என்ன மித்வா மித்வான்னு கால தெரியல. சோ மாயைங்கிறது மித்யா. மித்யா மாயை இங்கிலீஷ்ல மேஜிக் அப்படின்னு சொல்லலாம், இல்யூஷன். ஆனா இதுக்கு மாயைங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, எது தெரியறதோ, கண்ணுக்கு தெரியறதோ அது மாயை. எது கண்ணுக்கு தெரியறதோ ஆனால் நிஜம் இல்லையோ அது மாயா. எது கண்ணுக்கு தெரியறதோ நிஜம் இல்லையோ அது மாயை. அப்படின்னா எப்படி அது? அப்படின்னா இப்ப என்னோட நகங்களே பாருங்களேன், சிவப்பு கலர்ல இருக்கு. எல்லாரும் பார்த்த எல்லாரும் இது சிவப்பு கலர் இருக்கு. சோ கண்ணுக்கு தெரியறது சிகப்பு தானே, சிகப்பு தானே நிஜம் அப்படின்னா நிஜம் இல்லை. இதே ஒரு நாயை, ஒரு ஒரு நாய் இருக்கு, அதுகிட்ட கிழங்கு இது என்ன கலர் அப்படின்னா அது தெரியாது. ஏன்னா அது கலர் பிளைண்ட், அதுக்கு வெறும் பிளாக் அண்ட் ஒயிட் தான் தெரியும். சோ நமக்கு இது ரெட்டா தெரியறது, அதுக்கு அது பிளாக் அண்ட் ஒயிட்டா தெரியறது. இதே ஒரு தேனி, அதோட கண்கள் காம்பவுண்ட் ஐஸ், அதாவது ஒரு கண்ணு கிடையாது, அதுக்கு 1008 கண்கள் ஒரு கண்ணுக்குள்ள இருக்கு. அது எவ்வளவுலாமோ பார்க்கும்.
அல்ட்ரா வயலட் கலர் தெரியும், அதுக்கு இன்ஃப்ராரெட் கலர் கூட தெரியும். அதுகிட்ட கேட்டேன்னா அதுக்கு இது வேற கலர் தெரியும். அப்புறம் இந்த ஆராலாம் எடுக்கிறதுக்கு போட்டோகிராஃபி எடுக்கிறா. அதை நீங்க உட்காந்துன்னா உங்களோட போட்டோ எடுத்தான்னா உங்களுக்கு சுத்தி வேற ஒரு ஆரா இருக்கிறது தெரியும் கலர். அவள்கிட்ட இந்த விரல காமிச்சா அவ வேற கலர் காமிப்பா. சோ எல்லாரும் பாக்குறது தெரியறது இது. எது தெரியறதோ ஆனா நிஜம் இல்லையோ அது மாயை. இதே ஒரு பிலசாபிக்கலா எடுத்துட்டோம்னா ஒரு அலை துளி இருக்கு, அலை வேவ்ஸ். அந்த அலை கண்ணுக்கு தெரியறது, ஆனா அதுக்குள்ள இருக்கிறது அந்த நீர் தான். அந்த நீர் எடுத்துட்டோம்னா அலை கிடையாது. இப்ப நம்மளோட உடம்பு இருக்கு, நம்மளோட இந்த லேப்டாப் இருக்கு, எல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஒரு சூக்ஷ்ம லெவல்ல பார்த்தோம்னா எல்லாம் ஆட்டம்ஸ். அந்த ஆட்டம்ஸ் எடுத்துட்டோம்னா இந்த லேப்டாப் கிடையாது. அதே மாதிரி இந்த அலையில இருக்கிற இந்த நீரை எடுத்துட்டோம்னா இந்த அலை கிடையாது. நமக்குள்ள இந்த கான்சியஸ்னஸ், இந்த விழிப்புணர்வு எடுத்துட்டோம்னா நம்ம கிடையாது. நம்ம தான் தெரிகிறோம். ஆனா நமக்குள்ள இருக்கிற இந்த கான்சியஸ்னஸ் எடுத்துட்டோம்னா நம்ம கிடையாது. ஆனா எனக்குள்ள இருக்கிற கான்சியஸ்னஸும் உங்களுக்குள்ள இருக்கிற கான்சியஸ்னஸும் சேம். எல்லாமே கான்சியஸ்னஸ் தான். தேகம் வேற வேறதான் இருக்கு. சோ அது ரெண்டுமே உண்டுதான். அது அலைக்குள்ள இருக்க துளிகள்ல 1008 அலை துளிகள் இருந்தாலும், 1008 அலை துளிகள் தனித்தனியா இருந்தாலும் அதுல இருக்கிற அந்த நீர் ஒன்றுதான். அந்த நீரை எடுத்துட்டா அந்த அலைகளும் இல்லை. சோ மாயைங்கிறது எது கண்ணுக்கு தெரிகிறதோ ஆனா நிஜம் இல்லையோ அது மாயை. சோ இந்த மாயை தான் அகிலம் முழுக்க. மாயாமித மாயாமயமித அகிலம் நித்வா. இந்த உலகம் வெறும் மாயை. அதை விட்டுட்டு பிரம்மபதம், இந்த பிரம்ம நிலை, அதுல நுழைஞ்சேன்னா உனக்கு இதுல இருந்து எல்லாத்துல இருந்தும் வெளியில வர முடியும். அதனால்தான் பிரம்ம நிலையத்தை தேடு, அதுக்குள்ள நுழைஞ்சுக்கோ அப்படிங்கிறது. அதுக்குள்ள நுழைஞ்சுக்கோ அப்படின்னா என்ன? இந்த மாதிரியான அதுக்கும் வழி என்ன சொல்லிருக்கார்? இந்த மாதிரி சத் சங்கத்துல வந்துட்டு நிசங்கத்தை கொண்டு வந்து நிர்மோகத்துவத்துக்கு போயிட்டு அதிலே இந்த பிரம்மன் நிஜத்தை அடையலாம். ஏன்னா இந்த தன ஜன யௌவன கர்வம் இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் ஹரதி நிமேஷா கால சர்வம், நிமிஷத்துல இதெல்லாம் அழிஞ்சு விடும். ஏன்னா இந்த மாயா அமிதம் அகிலம், இந்த உலகம் முழுக்க மாயா. அதனால அதை விட்டுட்டு பிரம்மத்தை தேடு அப்படின்னு ஆச்சாரியார் சொல்றார். மா குரு தன ஜன யௌவன கர்வம் ஹரதி நிமேஷாத் கால சர்வம் மாயாமயமிதமகிலம் நித்வா பிரம்மபதந்த்வம் பிரவிஷ விதித்வா. எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு 15 பீப்புளுக்காக டெய்லி ஒன்னொன்னு குறைஞ்சிட்டு வருது. முதல்ல 25 இருந்தது, நேத்திக்கு 24 இருந்து இன்னைக்கு 23 வந்துருது. எனிவே Yeah. Jai Shri Krishna, ma'am.
जय श्री कृष्ण जी। मा कुरु धनजन यौवन गर्वं हरति निमेषात् कालः सर्वं मायामदमिदमखिलं हित्वा ब्रह्मपदं त्वं प्रविश विदित्वा மாயா மதமிதம் சொல்றேன், மயமிதம் அது மட்டும் கொஞ்சம் मायामयमिदमखिलं हित्वा மகிலம் சொல்லு, ब्रह्मपदं त्वं मखिलं மக்கிலம் க அது மாயாமயமிதமக்கிலம் ஹித்வா मायामयमिदमखिलं हित्वा பியூட்டிஃபுல் ब्रह्मपदं त्वं प्रविश विदित्वा பியூட்டிஃபுல் Thank you. भानुजी जय श्री कृष्ण सर। मा कुरु धन जन यौवन गर्वं हरति निमेषात् कालः सर्वं मायामयमितमखिलं हित्वा ब्रह्मपदं त्वं प्रविश विदित्वा। பியூட்டிஃபுல் जय श्री कृष्ण। வெரி நைஸ் மல்லா भुवना जी यस्मा मा कुरु धन जन यौवन गर्वं हरति निमेषात् कालः सर्वं मायामयमितमखिलं हित्वा ब्रह्मपदं त्वं प्रविश विदित्वा। பியூட்டிஃபுல் இந்த 3 பேரும் அந்த ஹித்வா மேல ஒரு ஆகாத் கொடுத்தா இன்னும் பெட்டரா இருக்கும். ஹித்வா பிரஹ்ம Oh, சேர்த்து okay, சொன்னா sir. Okay. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. चित्रा जी मा कुरु धन जन यौवन गर्वं हरति निमेषात् कालः सर्वं मायामयमिदमखिलं हित्वा ब्रह्मपदं त्वं प्रविश विदित्वा। பியூட்டிஃபுல் பிரஹ்ம அந்த ஹ முதல்ல வருது, அதை கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை, பட் இருந்தாலும் பெட்டரா இருக்கு. ब्रह्मपदं। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. रमेश्वरी जी जय श्री कृष्ण सर। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண ஜி. मा गुरु धन जन यौवन गर्वं हरति निमेषात् कालः सर्वं मायामयमिदमखिलं हित्वा ब्रह्मपदं त्वं प्रविश विदित्वा। சுக்லாப் ஜி. மா குருன்னு காலையில் விழுந்து மா குரு. ओके सर। ஜெய் ஸ்ரீ ओके கிருஷ்ண. मा गुरु। गायत्री थैंक जी यू सर। जय श्री कृष्ण। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. मा कुरु धन जन यौवन गर्वं हरति निमेषात् कालः सर्वं मायामयमिदम् अखिलं हित्वा ब्रह्मपदं त्वं प्रविश विदित्वा। जय श्री சூப்பர் ஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. வெரி வெரி நைஸ் ஜி. பியூட்டிஃபுல். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. जानकी जी मा कुरु धन जन यौवन गर्वं हरति निमेषा कालः सर्वं मायामयमिदमखिलं हित्वा ब्रह्मपदं त्वं प्रविश विदित्वा। பியூட்டிஃபுல். வெரி நைஸ். Thank you. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. Thank you. Jai Shri Krishna. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. कला जी जय श्री कृष्ण। मा ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. कुरु धन जन यौवन गर्वं हरति निमेषात् कालः सर्वं मायामयमिदमखिलं हित्वा ब्रह्मपदं त्वं प्रविश विदित्वा। சூப்பர் ஜி. சூப்பர். வெரி थैंक यू நைஸ். सर। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. लता जी मा कुरु धन जन यौवन गर्वं हरति निमेषात् कालः सर्वं मायामयमिदमखिलं हित्वा ब्रह्मपदं त्वं प्रविश विदित्वा। சூப்பர் ஜி. வெரி நைஸ். உண்மையில்ல சார். कविता जी जय श्री कृष्ण सर। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. मा मा कुरु धन जन यौवन गर्वं
हरति निमेषात् कालः सर्वं मायामयमिदमखिलं हित्वा ब्रह्मपदं त्वं प्रविश विदित्वा प्रविशविदित्वा प्रविश சரியா विदित्वा मैथिली जी। जय श्री कृष्ण। मा गुरु धन जन यौवन गर्भं हरदि निमेषा काल सर्वं मायामयमिदखिलं हित्वा ब्रह्मपदं त्वं ब्रह्मपदं त्वं प्रविश विदित्वा। Beautiful जी. மா குரு அது மா குரு இல்ல மா குரு தன ஜன யௌவன கர்வம் ஹரதி நிமேஷாத் கால சர்வம் மாயாமயமிதமகிலம் ஹித்வா பிரஹ்மபதம் த்வம் பிரவிஷ விதித்வா. कुरुतन जन यौवन गर्वं हरदि निमेषा काल सर्वं मायामयमिद अखिलं हित्वा ब्रह्मपदं त्वं प्रविश विदित्वा. Very nice. Beautiful. संध्या जी। जय श्री कृष्ण। जय श्री कृष्ण। मा कुरु धन जन यौवन गर्वं हरति निमेषात् काल सर्वं मायामयमिदमखिलं हित्वा ब्रह्मपदं त्वं प्रविश विदित्वा. Beautiful. Very nice. जय श्री कृष्ण। जय श्री कृष्ण। सुभाषिनी जी। நான் தானேம்மா? ஓகே. ஆமா. மா குரு தன ஜன யௌவன கர்வம் ஹரதி நிமேஷாத் கால சர்வம் மாயாமயமிதமகிலம் ஹித்வா பிரம்மபதம் த்வம் பிரவிஷ விதித்வா. Beautiful. श्यामला जी। இன்னொரு சுபாஷினி கிருஷ்ணா ஜி. அடுத்தது வருமா? அது சீக்வென்ஸ்ல தான் கூப்பிடுறேன். உங்களது ஷாம்லா ஜிக்கு அப்புறம் வருது இது. மா குரு தன ஜன யௌவன கர்வம் ஹரதி நிமேஷாத் கால சர்வம் மாயாமயமிதமகிலம் ஹித்வா பிரஹ்மபதம் த்வம் பிரவிஷ விதித்வா. Beautiful. Super. Thank you जी. जय श्री कृष्ण जी. जय श्री कृष्ण. सुभाषिनी जी। அன்மியூட் பண்ணிக்கிறேளா? जय श्री कृष्ण जी. जय श्री कृष्ण जी. मा कुरु धन जन यौवन गर्वं हरति निमेषात् काल सर्वं मायामयमिदमखिलं हित्वा ब्रह्मपदं त्वं प्रविश विदित्वा. Very nice. பிரக்மா முதல்ல ஹ வருது அப்புறம் ம வருது. பிரக்மா சொல்லலாம், பிரம்மா சொல்ல வேண்டாம். சுபஸ்ரீ ஜி உங்களால சொல்ல முடியுமா? विश्वनाथ जी। जय श्री कृष्ण। जय श्री मा कृष्ण जी. कुरुधन जन यौवन गर्वं हरति निमेषा काल सर्वं मायामयमिदमखिलं हित्वा ब्रह्मपदं त्वं प्रविश विदित्वा. Superb. Very nice. विजयलक्ष्मी जी। சொல்றேன். மா குரு தன ஜன யௌவன கர்வம் ஹரதி நிமேஷாத் கால சர்வம் மாயாமயமிதமகிலம் ஹித்வா பிரஹ்மபதம் த்வம் பிரவிஷ விதித்வா. Very nice. Beautiful. Thank you, sir.
சரி நான் சொல்லட்டுமா? சொல்லிடுமா. மா குரு தன ஜன யௌவன கர்வம் ஹரதி நிமேஷாத் காலः சர்வம் மாயாமயமிதமகிலம் ஹித்வா பிரம்மபதன் த்வம் பிரவிஷ விதித்வா. சூப்பர், வெரி நைஸ். ஸோ எல்லாருமே சொல்லிட்டோம். வெரி நைஸ், தேங்க்யூ. கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எல்லாருக்கும் சொல்றதுக்கு சான்ஸ் கிடைக்கிறது நல்லது. ரொம்ப நல்லா இருக்குமா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. எல்லாரும் நைஸ் வீக்கெண்ட் எல்லாருக்கும். மண்டே இன்னைக்கு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. जय श्री जय कृष्ण श्री सर। कृष्ण। जय श्री कृष्ण। जय श्री कृष्ण।